அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளுக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். இன்றைய வாக்குத்தத்த வசனம், தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 17 வசனம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் கண்ணீரோட, வேதனையோட, பாரத்தோட நீங்க இருக்கலாம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை, உன் கண்ணீரை யாவையும் துடைப்பார். இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்களும் கண்ணீரோடு இருக்கீங்க, வேதனையோட காணப்பட்டு கொண்டு இருக்கீங்க? எந்த காரியத்தில், உங்கள் திருமண வாழ்க்கையா இருக்கலாம், உங்கள் வேலையா இருக்கலாம். இன்றைக்கு வேலை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீரோட இருக்கலாம். வியாதி நிமித்தமாக கண்ணீரோட இருக்கலாம், துக்கத்தோட இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண்ணீரை நான் துடைப்பேன். எந்த மனுஷனும் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. நம்முடைய வேதனையை துடைக்க முடியாது. வேதனையை நம்மிடத்திலிருந்து அவர்களால் எடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்று உண்டோ என்று கேட்கிற வசனத்தை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளாக நான் இந்த பாடுகள் நிமித்தமாக இருக்கிறேன். என் கணவர் நிமித்தமாக எனக்கு ஒரு பாடு, என் பிள்ளைகள் நிமித்தமாக ஒரு துக்கம், என் வேலை நிமித்தமாக எனக்கு ஒரு பாடுகள், என்னால தாங்க முடியல. இந்த கண்ணீரை யார் துடைக்க முடியும்? மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். மறுபடியும் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். உன் கண்ணீர் அவர் துடைக்கிற தேவன். நம்முடைய துருத்தில் அவர் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். பரிபூரணத்தை நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். வேற வழி என்னன்னு தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்தது, எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு இந்த தேவையை சந்திக்க முடியும், யாருமே இல்லையே, யார் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு குழந்தை இல்லையே, டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலையை நான் நிற்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? அன்னாளின் கர்ப்பத்தை தேவன் திறந்தார். அன்னாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கண்ணீரோட இருக்கலாம். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல உங்கள் சிறையிருப்பை, நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார் இந்த நாட்களில். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். உன் சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார். இன்றைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கிறாயா? கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாயா? எம் தேவன் கம்பீரமாய் அறுக்க செய்வார். பிரியமானவர்களே, எம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேலை இல்லையா? இந்த வேலை நிமித்தமாக எங்களால ஃபீஸ் கட்ட முடியல, பண தேவை, நெருக்கடி, கடன் பாரம், பிரச்சனை, எங்களால வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீங்களா? நீங்க யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. நீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை. தேவ சமூகத்தில் நின்று கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு உம்மை தவிர யாருமே இல்லப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கேளுங்க.
கர்த்தர் நிச்சயமாக திறப்பார். வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். அவர் மனிதர்கள் அல்ல, பொய் சொல்ல அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, எந்த காரியமா இருந்தாலும் மனுஷங்கிட்ட போய் நிக்காதீங்க. தேவ சமூகத்துல நின்று கேளுங்க. நிச்சயமாக ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். உங்களுக்கு ஒரு வேலையை தருவார். பிசினஸ்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வானத்தின் பலகனியை அவர் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர், இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இன்றைக்கு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது. அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, எம் தேவன் நிச்சயமாக உங்க சிறை இருப்பை திருப்புவார். நிச்சயமா அவர் திருப்பி விட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ அந்த சூழ்நிலையில் நின்று அன்னார்ந்து தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, இந்த நாள்ல என்னென்ன தேவையோட இருக்கிறார்களோ ஏசப்பா, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், வேலை கிடைக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா வியாதிகள் ஆண்டவரே நீங்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். சமாதானம் இல்லாதபடி பிரிவினையோடு இருக்கிறவர்கள் வீட்டில் ஒரு சமாதானம் காணப்படட்டும். ஆண்டவரே ஏசப்பா, என்னென்ன போராட்டத்துல பிசாசு பிடியில இருக்கிறவர்களெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே ஏசப்பா உங்க நாமத்தினால நீங்க விடுவீங்க. ஆண்டவரே, விடுதலை தாங்க ஏசப்பா. சமாதானத்தை கட்டளெடுங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரிவின ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில ராஜா பலவீனத்தோட ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள்ல ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, குழந்தைங்களுக்கு ராஜா வருகிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கடன் பாரங்கள் ஏசப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இந்த கடன் பாரத்தை எடுத்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து விடுதலை தாங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஏசப்பா, திருமண காரியங்களை நடத்தி கொடுங்கப்பா. பிள்ளைகள் ஞானமாக படிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் உண்டாகட்டும் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுவீராக. எந்த பலவீனமோ, எந்த பொல்லாப்போ, எந்த நாசம் மோசங்களோ குடும்பங்களை தொடக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடியின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால ராஜா. இந்த நாட்களில கர்த்தர் பெரிய விடுதலை ஒவ்வொரு வீடுகளையும் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியத்துல கண்ணீரோட இருக்கிறார்களோ இந்த கண்ணீரெல்லாம் நீங்க நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே, உம்மால கூடாதது ஒன்றுமில்ல ராஜா. எல்லா பிரிவின ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக ராஜா. பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் இணையட்டுமே இயேசுவின் நாமத்தினால ராஜா. ஆண்டவரே, எல்லா தொழிலை ஆசீர்வதிங்கப்பா.
பெருக பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு இடங்களில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக ராஜா, இறங்குவீராக ராஜா. ஏசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசு பிடியில இருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமேன்.